வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பொங்கல் வித் கத்திரிக்காய் குட்ஸு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கிளாஸ் பைத்தம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு, இதை இப்போது ஒரு குக்கரில் போட்டு லேசான தீயில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். ரொம்ப வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்தோன்னா பொங்கலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை வேக விட்டுட போகிறோம். 2 விசில் வந்தால் போதும். பைத்தம்பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 50% வெந்தால் போதும். இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே குட்ஸு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வேக விட்டுட போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்தால் போதும், ஒரு 50% வெந்தால் போதும். ஃபுல்லாக குழைய வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த பருப்பு இப்போ வேகட்டும். இப்போ நம்ம பொங்கலுக்கு வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 அழாக்கு பச்சை அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு ஒரு 3.5 கிளாஸ் தண்ணீர், 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணீர் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைத்தம்பருப்பு வேக விடும்போது வேறு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் நம்ம. இதுக்கு மேலே தண்ணி விடணுன்ட்டு அவசியம் இல்லை, இது 3.5 கிளாஸ் போட்டாலே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய். இது மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம வேக விட்டோன்னா நல்லா கொஞ்சம் உதிராக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஜாம் மாதிரி இல்லாமல் நல்ல உதிராகவே இருக்கும் பொங்கல். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இது நம்ம அரிசி வேகிற கணக்கு வச்சு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். நம்ம குட்ஸுக்கு வச்ச பாசிப்பருப்பும் 2 விசில் வந்தாச்சு. இப்போ இது கூட காய்கறிகளை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கத்திரிக்காய். தேவையான அளவு கத்திரிக்காவை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் காரம் இன்னும் வேணும்னா கூட இன்னொரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு இதை ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டுட போகிறோம். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, இதை போட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா வெந்துடுச்சு. பொங்கலோட பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, சரியான பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை தாளிச்சிடலாம். நம்ம தாளிக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைப்பட்ட நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு தான் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து பொங்கலில் சேர்த்துடலாம்.
எப்போவுமே பொங்கல் தாளிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்தோன்னா பொங்கல் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக அது மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேரம் டைம் ஆனால் கூட கொஞ்சம் அதே கன்சிஸ்டன்சியில் மெயின்டைன் பண்ணலாம். வாசனை சும்மா ரொம்ப கமகமன்னு இருக்குது இது தாளிக்கும் போது. இப்போ நம்ம குட்ஸும் தாளிச்சிடலாம். இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பருப்புலாம் நல்லா குழைய வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஊற்றுற பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த குட்ஸோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப சுவையான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் வித் கத்திரிக்காய் குட்ஸு. ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.